நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பூஜாடிக்கிட்ட யார் வர்றதுன்னு கேக்குறேன். போங்க அந்த பக்கம். யாருங்க? யாருதுன்னு கேட்டேன். யாரு? வணக்கம் குருவே. பண்டிதர் ராமகிருஷ்ணனா? பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு இதுவரைக்கும் மரண தண்டனை கொடுக்கலையா? இங்க என்னதான் நடக்குது? மகாராஜா உங்க உத்தரவை மீறி நடக்கிறாங்க மகாராஜா. அமைதியா இருங்க குருவே. வணக்கம் மகாராஜா. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. இங்க பாருங்க கோத்வா. சொல்லுங்க மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களோட தண்டனையை அவர் ஏத்துக்கிட்டாரு. ஒருவேளை நீங்க ஒரு இடத்துல இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். மகாராஜா, எனக்கு சின்ன சின்ன பசங்க இருக்காங்க, ஒரு மனைவியும் இருக்கா. அவங்கள பத்தி நான் கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. கோத்வால் அழுகிறத நிறுத்திட்டு கேட்ட கேள்விக்கு பதில மட்டும் சொல்லுங்க. மகாராஜா, என்னால நிச்சயமா அப்படி பண்ண முடியாது மகாராஜா. அதுக்காக எனக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணரை பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்ல. இவருக்கு நான் என் மனசார மரியாதை கொடுக்கிறேன் மகாராஜா. ஆனா என்னால உங்களோட கட்டளையும் மீறி நடக்க முடியாது மகாராஜா. கேட்டீங்களா பண்டிதர் ராமகிருஷ்ணா? கேட்ட மகாராஜா. அது என்னன்னா மனுஷங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் ஏன் உங்களை இங்க கூப்பிட்டேன்னு தெரியுமா? தெரியும் மகாராஜா. தெரியுமா? தெரியும் மகாராஜா. நீங்க என்னோட கடைசி ஆசையை தெரிஞ்சுக்க தானே நீங்க என்ன இங்க கூப்பிட்டீங்க. கடைசி ஆசையா? சரியா சொன்னீங்க ராமகிருஷ்ணா. நான் இங்க உங்களை கூப்பிட்டது உங்களோட கடைசி ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கதான். உங்களோட கடைசி ஆசை என்னன்றது எனக்கு தெரியும். மரண தண்டனையில இருந்து உங்களை விடுவிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் உங்களுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுறேன். உங்களை நான் இதுல இருந்து மன்னிச்சு விடுவிக்கிறேன். மந்திரியாரே. பண்டிதர் ராமகிருஷ்ணர் மன்னிப்பு கேட்கல மகாராஜா. ஆமா மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணரோட கடைசி ஆசை என்னங்கிறத நாம அவரோட வாயாலேயே கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதான் சரி. சரிதான் பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க உங்க வாயால சொல்லுங்க உங்களோட கடைசி ஆசை என்னன்னு. மகாராஜா, உங்களோட கருணையால நான் முழு சந்தோஷத்தோட இருக்கேன். எனக்கு நீங்க எந்த கடைசி ஆசையும் இல்ல. ஆனா நீங்க இப்போ இந்த அளவுக்கு சொல்றதுனால நான் போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலையை பண்ணணும்னு நினைக்கிறேன். முக்கியமான வேலையா? கடைசி ஆசை உங்களோட பண்ணுங்க மகாராஜா. நீங்க ஒரு வேலை அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் போறதுக்கு முன்னாடி இந்த 2 பூ ஜாடிகளையும் என் கையால ஏந்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதை யாரும் தொடர்றதை என்னால அனுமதிக்க முடியாது. தூரம் தூரம் தூரமா போங்க. அதோ அங்க போய் நின்னு இதை பாத்துக்கங்க சொல்லிட்டேன். நான் அனுமதிக்கிறேன். இல்ல மகாராஜா. மணி, பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய உயிர் போறதுக்குள்ள நம்ம குருஜியோட உயிர் போயிரும் போல இருக்கே. போனா ரொம்ப நல்லதானே. அதுக்கு தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். அனுமதி கொடுத்தாச்சு. வாங்க வாங்க. பாத்து 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 பாத்து. அப்படிதான் அப்படிதான். என்ன இது பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? உடைச்சிட்டான் மகாராஜா, உடைச்சிட்டான். கடவுளே ராமகிருஷ்ணா, எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டயா. நீ பண்ணது பெரிய பாவம். இந்த பூஜாடிய பாதுகாக்கிறதுல நான் என்னோட உயிரையே படைய வச்சிருந்தேன். மகாராஜா, முன்னோரோட சொத்தை உடைச்சிட்டிய. விஜயநகரத்தோட மரியாதையை உடைச்சிட்டேன் மகாராஜா. எனக்கு தெரிஞ்சு பண்டித ராமகிருஷ்ணருக்கு ஒரு தடவை இல்ல 3 தடவை மரண தண்டனை கொடுக்கணும் மகாராஜா. குருவே இருங்க. குருவே பொறுமையா இருங்க. பொறுமையா இருங்க. பொறுமை 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 பொறுமை. இப்ப எப்படி இருக்கு?
பரவாயில்லையா குருவே? இப்படி பண்ண வேண்டியதுதான் ஒரே வழி. நீங்களே பாத்தீங்கல்ல, இந்த பூஜாடியால கோத்வால் அவர்கள் மாட்டினாரு, அப்புறம் நான் மாட்டினேன். நீங்க ஆரம்பத்துல இருந்தே மாட்டி இருந்தீங்க, ஆமாவா இல்லையா? அட ராஜகுருவா இருந்த நீங்க பயந்து நடுங்கிட்டு இருந்தீங்க. உண்மைதான். இல்ல இல்ல இல்ல. குருவே, இந்த பூஜாடி உங்க வாழ்க்கையே பெரிய கேள்விக்குறியாக்குற அளவுக்கு பிரச்சனையை உருவாக்கிடுச்சு. கோத்வால் அவர்கள் அவரோட வேலை இந்த ஊரை காக்கிறது, ஆனா அவருக்கு இந்த சாதாரண பூஜாடியை காக்கிற பொறுப்பை கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம, சொல்றதுக்கு மன்னிச்சிருங்க, இந்த பூஜாடிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ரா பகலா பதட்டமா இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த பூஜாடியை உடைச்சு உங்க வாழ்க்கையை நான் காப்பாத்திருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை வேற யாரோ ஒருவரோட தவறால இந்த பூஜாடிக்கு ஏதாவது ஆகி இருந்துச்சுன்னா? நீங்க பண்ணது நல்லதுதான் பண்டிதர் ராமகிருஷ்ணர். இல்ல 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 இல்ல, நான் உண்மையிலே எந்த அர்த்தத்துல. ஏற்கனவே எனக்கு மரண தண்டனை கிடைச்சிச்சு. இப்ப நான் ஒரு பூஜாடியை உடைச்சாலும் 3 உடைச்சாலும் இதை விட மோசமான நிலைமை எனக்கு வேற என்ன வரப்போகுது? மத்த 2 பூஜாடியை உடைச்சி நான் இப்பவும் 2 உயிர்களை காப்பாத்தி இருக்கேன். அது என்னவோ சரிதான் மகாராஜா. எனக்கு எது சரின்னு படிச்சோ நான் அதை தான் பண்ணேன். ஒருவேளை உங்களுக்கு இது தவறா பட்டிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணலாம். தவறு நடந்தது உண்மைதான் ராமகிருஷ்ணா. அந்த தவறு என்னன்னா, இந்த பூஜாடியால ஒரு நபருக்கு மரண தண்டனை கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப கவலையோடு இருந்தேன். என்னுடைய சிறப்பு ஆலோசகருக்கே நான் மரண தண்டனை கொடுத்துட்டேன். 2 நாட்களா இந்த 2 பூஜாடியால என் 2 மகாராணிகளும் ரொம்பவே பதட்டமா இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம குரு, இந்த ராஜ்யத்தோட ராஜகுருவும் இரவு பகலா இந்த ஜாடிக்கு பூஜை பண்ணிருக்காரு. ராத்திரியில தூங்கியிருக்க கூட மாட்டாரு, சாப்பிட கூட முடியல மகாராஜா. தெரியும் குருவே, நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஒரு ராஜாவோட வீரம் அவனோட கைகள்ல தான் இருக்கும், ஒரு பூஜாடியில இருக்காது. என் ராஜ்யத்தை விரிவாக்குறது என் தைரியத்தாலையும் என்னோட துணிச்சலான முடிவுகளாலையும் தான். அதாவது ராமகிருஷ்ணரே, நீங்க இதை உடைச்சு நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதனால நான் உங்களை மரண தண்டனையிலிருந்து விடுவிக்கிறேன். மந்திரியாரே, மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணரை விடுதலை செய்யுங்க. அப்படியே பண்ற மகாராஜா. வீரர்களே, நன்றி மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இன்னைக்கு நீங்க இந்த 2 பூஜாடிகளை மட்டும் உடைக்கல, நீங்க இந்த பூஜாடிகளோட சேர்த்து என்னோட இங்க இருக்கிற எல்லாரோட மூட நம்பிக்கையும் உடைச்சிருக்கீங்க. நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. நீங்க பண்ணது ரொம்ப சரி ராமகிருஷ்ணா. ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் ராமகிருஷ்ணா, நீங்க ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா மகாராஜா, ஒருவேளை நான் எதுவும் யோசிக்காம இருந்திருந்தா இந்நேரம் உங்க மரண தண்டனை நிறைவேறி இருக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணா. என்ன மகாராஜா? ஆர்த்தி தட்டு இல்ல, ஊற வச்சிருக்கிற பருப்பு, ஈரமான துணி, அழுக்கு பாத்திரம், காய்கறிகள் தான் இருக்கு. இதை இங்கேயே வச்சிருக்காங்க. இதெல்லாம் பண்ண வேண்டியது நீங்க தான். உங்களுக்காக தான் நாங்க காத்துட்டு இருந்தோம். இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க நீங்க? பருப்பை அரைக்கணும், காய்கறி நறுக்கணும், துணியை காய போடணும். ஆரம்பிங்க, வேலையை ஆரம்பிங்க. சரிதான், எல்லா வேலையும் நான் தான் பண்ணணுமா?
இப்பதான் சிறைச்சாலையில இருந்து வெளியில வந்திருக்கேன். மகாராஜாவோட பிரச்சனைகளையும் நான் தான் தீக்கணும். குருவோட சதிகள்ல இருந்து நானே என்ன காப்பாத்திக்கணும். வீட்டுக்காக செல்வத்தையும் நான் தான் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்து காய்கறிகளை நறுக்கணும், பருப்பு அரைக்கணுமா? லாமா துணி மறந்துட்டியே. அம்மா இதெல்லாம் அநியாயம். சரி சரி, நான் பண்றேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் பண்றேன். நான் எல்லாத்தையும் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உலகத்துல பல பெண்கள் கர்ப்பமாகறாங்க, குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க. சாரதா கிட்ட விசேஷமா அப்படி என்ன இருக்கு? எப்பவும் அவ பக்கமே இருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நீ சரியாதான் சொல்ற மகனே. நான் படிக்காதவ, நீதான் நிறைய படிச்ச பண்டிதராச்சே. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ என்னோட மகன், நான் உன் பக்கம் தான் இருந்திருக்கணும். ஆனா நான் இவ பக்கம் நிக்கிறேன். யார் இவ? அவளோட வீட்டையும் குடும்பத்தையும் விட்டுட்டு உன்னோட குடும்பத்தை பாத்துக்க வந்திருக்கா. இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா என்ன? தன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் உன்னோட வம்சத்தை வளர்க்கணும்னு நினைக்கிறா. இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? நீ சரியாதான் சொல்ற என்னோட அறிவாளி மகனே. சாரதா அப்படி விசேஷமா என்ன பண்ணிட்டா? ஆனா என்ன பண்றது, நானும் ஒரு பொண்ணுதான். நான் உனக்கு உயிர் கொடுத்தேன். என்ன பண்றது? கர்ப்பம் ஆகுறது, ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுனா என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ சரியாதான் சொல்ற. இதுல விசேஷமா என்ன இருக்கு? ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கான கஷ்டம் மரணத்துக்கு சமம். இதுல என்ன விசேஷமா இருக்கு? மரணம் நிச்சயம் தானே, நடக்க போறது தானே. யாருக்கு வேணா நடக்கும். சாரதாக்கும் அது நடந்தா என்ன பெரிய விஷயம் இருக்கு சொல்லு? ஆனா நீ சொல்றதெல்லாம் சரிதான். இது தவறுதான், பெரிய அநியாயம்தான். அட, வெறும் குழந்தை பெத்துக்கிற ஒரு வேலைக்காக மட்டும் ஒரு பொண்ண விசேஷமா நடத்துறது, மரியாதை கொடுக்கறது, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யறது, இது உலகத்துல இருக்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அநியாயம்தான். அம்மா யோசி. சாரதா தனக்குள்ள ஒரு உயிரை வளர்த்துட்டு இருக்கா. நீ உன்னோட விருப்பப்படி சாப்பிடலாம், தூங்கலாம். ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? சாரதாவோட இந்த வேதனை 9 மாசம் வரைக்கும் இருக்கும். அவளுக்கு எவ்வளவு கஷ்டம் ஏற்படும். அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளால சாப்பிட முடியாது. அவளுக்கு பிடிச்ச விஷயத்தையும் பண்ண முடியாது. இதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? என்ன மன்னிச்சிடுங்கம்மா. கோவத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டேன். சாரதா, நீ தெய்வத்துக்கு சமானம். எனக்கு தெரியும். அம்மா ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிட்டாங்க. சரி, நான் இப்ப என்னென்ன வேலை செய்யணும் அது எல்லாத்தையும் நீ சொல்லு. எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன். சரி, ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கியா என்ன? சரிம்மா, சரி, அதையும் பண்ணிடுறேன். எடுத்துக்கோங்க. என்னது? பாயசம் சாப்பிடுங்க. இது சாப்பிடுறது மூலமா பலம் வரும். நீ இத சாப்பிடு. உனக்கு தான் பலம் ரொம்ப அவசியம். இல்ல முதல்ல நீங்க. இல்ல முதல்ல நீதான். இல்ல முதல்ல நீங்க தான். முதல்ல நீ. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. முதல்ல நீ. இல்ல முதல்ல நீங்க. எனக்கு கொடுத்துருங்க. இவனுக்கு கொடுத்துடலாம். இந்தா ஒரு நிமிஷம், நான் கொஞ்சமா சாப்பிட்டு பார்க்கறேன். ரொம்ப சுவையா இருக்கு.
சாப்பிட்டுட்டியா? சாப்பிட்டமா. இந்நேரம் பலம் வந்திருக்கணுமே. ஆமாமா, வந்துருச்சு. சரி, இப்ப துணி எல்லாம் காய போட்டுரு. அப்புறம் வீட்டை பெருக்கிடு. அப்புறம் வீடை தொடச்சிடு. அதுக்கப்புறம் பாத்திரத்தை கழுவிடு. சாப்பாடு சமைச்சிடுங்க. ரசத்தோட சேர்த்து சாப்பாடு சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கும். அது கூட சேர்த்து கொஞ்சம் இனிப்பு செஞ்சிருங்க. அதோட சாரதாக்காக மாங்காய் சட்னி செஞ்சுடு. அம்மா, புளி மரத்துல இருந்து புளிய பறிச்சு கொண்டு வா. சரியா? பருப்பை அரைச்சிடு. சாம்பிராணி போக போட்டு பூஜை பண்ணிடு. அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோ, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரத்துக்கு தர்பாருக்கு போயிடு. சீக்கிரம் திரும்ப வந்துரு. ராத்திரிக்கு சாப்பாடு செய்யணும்ல. அவ்வளவுதான். இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நிம்மதியா போய்விடு. வரப்போற குழந்தை இன்னும் என்கிட்ட இருந்து என்னென்ன வேலை வாங்க போகுதுன்னே தெரியல. மகாராஜா, நீங்க தான் இந்த விஜயநகரத்தோட கௌரவம். நான் உங்களோட கருணையால ஒரு நல்ல வியாபாரியா இருக்கேன். எனக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு மகாராஜா. அது தராசு மனசு ரெண்டுக்கும் புரிய மாட்டேங்குது. தராசை நம்பிதான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க வியாபாரியே, உங்க தராசு எடைய பத்தி சந்தையில பேசுங்க. இங்க எங்க மகாராஜாவுக்கு முன்னாடி உங்களோட பிரச்சனை என்னன்னு எந்த தயக்கமும் இல்லாம தெளிவா நேரடியா என்ன விஷயம்னு சொல்லுங்க. மகாராஜா, வியாபாரத்துல நேரடியா பேசினா லாபங்கிறது கிடைக்காது. அப்புறம் நான் எப்படி பிழைக்க முடியும்? நான் சாதாரண வியாபாரி, சின்ன வியாபாரி. இதோ பாருங்க ஐயா வியாபாரி ஐயா, நீங்க வியாபாரி தாங்கிறத நாங்க கேட்டுட்டோம். விஷயத்துக்கு வாங்க முதல்ல. மகாராஜா, ஒரு கையால வாங்கினா இன்னொரு கையால கொடுக்கறதான வழக்கம். இதான் வியாபாரத்தோட நுணுக்கம். உங்கள யாராவது என் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதா சொன்னீங்கன்னா என் பிரச்சனையை கொடுத்துட்றேன். அதாவது என்ன பிரச்சனைங்கிறத நான் சொல்லிடுறேன். மகாராஜா, தன்னோட செல்வத்துல பாதிய கொடுக்கறவன் தான் இவ்வளவு நம்பிக்கையோட சொல்லுவான். கண்டிப்பா கொடுத்துருவோம் மகாராஜா. யாரு என் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு என் செல்வத்துல பாதியை கொடுத்துருவேன். அதுதான் உண்மைன்னா நீங்க உங்க பிரச்சனையை விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளவு வாக்கு வேணும்னு சொல்லுங்க. மகாராஜா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இவரோட பிரச்சனை என்னங்கிறது நல்லாவே புரியுது. சரி வியாபாரி ஐயா, வாக்கு சத்தியம் மாதிரி. உங்க பிரச்சனையை தெரிஞ்சுக்காம யாரா இருந்தாலும் எப்படி வாக்கு கொடுப்பாங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த பந்தயத்துல ஓடக்கூடிய குதிரையா? குதிரை தான். ஒரே ஒரு குதிரை தான். அந்த குதிரை நான் தான். வயசான குதிரை. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க குருவே? மகாராஜா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இங்க நான் தான் உண்மையான குதிரை, அதாவது பிரச்சனை தீர்க்கிறவன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சவாலுமே விஜயநகரத்தோட மரியாதை சம்பந்தப்பட்டது. இவருக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன் மகாராஜா. இவரோட தீர்வுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கிறேன் மகாராஜா. என்ன சொல்றீங்க குறிச்சி? பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பேன்னு சொல்லுங்க. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இவர் பிரச்சனைக்கான எல்லா தீர்வையும் நான் கொடுக்கிறேங்கிற. சொல்லுங்க, உங்களோட பிரச்சனை தான் என்ன, அதை சொல்லுங்க. ஐயா, உங்க பிரச்சனை என்னன்னு கேட்டேன். மகாராஜா, எனக்கு ஒரு வாரிசு தான் இருக்கு. அதுதான் உங்க பிரச்சனை? இல்ல, என் வாரிசோட திருமணம் தான் பிரச்சனையா? இல்ல மகாராஜா, என் வாரிசோட திருமணத்துக்கு சரியான துணை கிடைக்க மாட்டேங்குது. சரி, அப்படி துணை கிடைக்கலன்னா வாரிசை மாத்திட்டு போங்க. புரியலையே. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, வாரிசை மாத்துறதுன்னா வாரிசுக்கு கல்யாண யோகம் வர்ற பூஜை பண்ணணும்னு அர்த்தம். வாரிசுக்கு ஏதாவது குறை இருக்கு, அதாவது அழகு இல்லாம இருக்கிற மாதிரி. அழகு எந்த அளவுக்கு இருக்குன்னா, அதாவது அழகுக்கு இன்னொரு இலக்கணம். அப்படின்னா ரொம்ப அழகியா இருப்பா போல இருக்கே. மகாராஜா, இந்த மாதிரி நபர்களுக்கு நேரம் சரியில்லாம இருக்கும். இல்ல, தோஷம் கூட இல்லைங்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. வளர்ப்புலயோ கலாச்சாரத்திலயோ கூட குறை இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா இல்ல மகாராஜா. என்னோட வாரிசு அழகுல, குணத்துல, பண்புல எல்லாத்துலயும் சிறந்தது. அப்படியா? எப்ப கூட்டிட்டு வரீங்க? ஏன் அவசரப்படுறீங்க? இல்லைங்க, அவங்களை நேர்ல சந்திச்சா அவங்களுக்கு என்ன குறை இருக்குங்கிறத நாம தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா மகாராஜா? ஆனா வியாபாரி ஐயா, நீங்க யாருக்காக வாழ்க்கை துணையை தேடுறீங்களோ அவங்கள கூட கூட்டிட்டு வந்தீங்களா இல்லையா?
ஏன் இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரே? நான் ஒரு வியாபாரின்னு சொல்லிருக்கேன்ல. குழந்தையா? குருஜி, இந்த வியாபாரி தன்னுடைய குழந்தைய அரசவைக்கு கூப்பிடுறா. முட்டாளுங்களே, உங்களுக்கு எப்பவாவது அப்பாவோட அன்பு கிடைச்சிருந்தா தானே அது தெரியும். இத பாருங்கப்பா, ஒரு தகப்பங்கிறவன் தன்னோட மகளை அன்போட குழந்தைன்னு கூப்பிடுறது வழக்கம்தான். குழந்தை உள்ளவா? உள்ளவாங்க. வணக்கம் மகாராஜா. குருஜி, உங்களை நல்லா ஏமாத்திட்டாங்க. சொன்னது யாரையோ, இங்க கூட்டிட்டு வந்தது வேற யாரையோ. ஐயா வியாபாரி, இதுதான் நீங்க சொன்ன அந்த சொர்க்க பூக்கள் நிறைந்த மென்மையான பண்பாடு நிறைந்த அழகான மகளா? மகன் இல்ல, மகன். நீங்க இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தது மகளை பத்தி தானே? நீங்க மகன்னு நினைச்சிட்டீங்களா? நான் வாரிசுன்னு தானே சொன்னேன். இதான் என்னோட அழகான மகன் கமல் ராவ். இவனுக்கு சரியான வாழ்க்கை துணையை தேடி தரதா நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க. வாக்கா? நான் இந்த வாக்கு கொடுத்தேன்? நான் ஒரு வாக்கும் கொடுக்கல. உங்களே யாருன்னு எனக்கு தெரியாது. குருவே, இந்த நிறைஞ்ச சபையில தான் நீங்க எல்லாரும் முன்னாடியும் எனக்கு வாக்கு கொடுத்தீங்க. அதுக்கு பதிலா பாதி செல்வத்தை தரேன்னு சொன்னல, அத மறந்துட்டீங்களா குருவே? அந்த வாக்கா? அந்த வாக்கு கொடுத்ததுன்னு உண்மைதான். குருவே, நீங்க தான் எனக்கு உதவணும். வியாபாரி, என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் உங்க கூடவே இருக்கும். அப்புறம் அந்த வாக்கு? இத பாருங்க வியாபாரி, நீங்க அரசவைக்குள்ள வரும்போது ரொம்பவும் கவலையோட இருந்தீங்களா இல்லையா? உங்க கவலையை போக்குறதுக்காக உங்க மேல பரிதாபப்பட்டு உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன். அப்படி நான் கொடுத்த வாக்கு உங்களோட மகளுக்காகத்தான். ஆமாவா இல்லையா? ஒருவேளை நீங்க மகளுக்காக கொடுத்த வாக்க உங்க மகனுக்கு நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வியாபாரி ஐயா, முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க மகன் எதுக்காக பெண்களோட ஆடையை அணிஞ்சுகிட்டு இருக்காரு? அதுவும் என்னோட தப்பு தான் மகாராஜா. நான் எப்பவுமே வியாபாரம்னு சுத்திக்கிட்டு இருப்பேன். நான் இல்லாதப்போ என்னோட மனைவி மகள் வேணுங்கிற ஆசையில மகனை மக மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சா. இவனுக்கு பெண்கள் ஆடையை உடுத்தி பெண்கள் மாதிரியே பேச ஆட கத்து கொடுத்தா. இயற்கைக்கே விரோதமா நடந்துகிட்டா விதி கொடுக்கிற சாபத்தை ஏத்துக்கத்தான் வேணும். மகாராஜா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தப்பு இவங்களோட வளர்ப்புல தான் இருக்கு. வயசு ஆக ஆக எல்லாமே சரியாயிடும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு என் பையன் வளர்ந்து பெரியவன் ஆயிட்டான். ஆனா இன்னைக்கு இவன் பக்கத்து வீட்டுல இருக்கிற பெண்களை பார்த்து பார்த்து அவங்கள மாதிரியே ஆடைகள் அணியறான். இப்ப நான் என்ன செய்யறதுன்னு நீங்களே சொல்லுங்க. என்னோட பிரச்சனையை தீர்த்து வைங்க மகாராஜா. இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டிய அவசியமே இல்ல வியாபாரி. இப்போ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் மறக்கிறது. அதாவது இந்த கமல் ராவோட திருமண விவகாரத்தையும் மறந்துருங்க. மகாராஜா, இது எப்படி தீர்வா இருக்க முடியும்? பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி தானே தீர்வு இருக்க முடியும். மகாராஜா, சின்ன வயசுல இருந்தே, அதாவது விதைய விதைக்கும் போதே அது எப்படி இருக்கோ அப்படித்தான் மரமும் இருக்கும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, சொல்லுங்க மகாராஜா. இந்த பிரச்சனைக்கு உங்க கண்ணுக்கு ஏதாவது தீர்வு தெரியுதா? மகாராஜா, எனக்கு இதுல பிரச்சனையே தெரியாதப்போ தீர்வு எப்படி சொல்ல முடியும்? என்ன சொல்றீங்க மகாராஜா? இந்த பிரச்சனையில இருக்கிற விஷயம் என்னன்னா, கமல் ராவுக்கு பெண்கள் மாதிரி ஆடைகள் அணியறது, பேசுறது, ஆடுறது, அவங்கள மாதிரி அலங்காரம் பண்ற பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இப்போ இவங்களுடைய இந்த பழக்கம் இவங்களோட ஆசையா மாறிடுச்சு. ராமகிருஷ்ணரே, ஒருவேளை இவன் இப்படியே இருந்தா இவனை எந்த பொண்ணு திருமணம் செஞ்சுப்பா? வியாபாரி அவர்களே, இவர் உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி ஆடை அலங்காரம் பண்ணிக்கிறதா நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆமா. கமல் ராவ், நீங்க இந்த ஆடைய ஏன் போடுறீங்க? ஏன்னா அவ என்னோட நெருக்கமான தோழி. அது மட்டும் கிடையாது, நான் தினமும் எந்த ஆடைய அணியணும்னு சொல்றதும் அவதான்.
பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எனக்கு அவளும் அவ கொடுக்கிற ஆடைகளும் ரெண்டுமே ரொம்பவே பிடிக்கும். அப்படின்னா இதுக்கான அர்த்தம் உங்க பக்கத்து வீட்டு பெண்ண உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆமா. அவங்களுக்கும் உங்களை பிடிக்குமா? ஆமா, என்னை விட அதிகமா. அப்படின்னா இதுக்கான அர்த்தம் என்னன்னா உங்க 2 பேரோட மனசுலயும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு காதல் இருக்கு. அது உண்மைதான். குருஜி, பாதி செல்வம் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு தான் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கான தீர்வு அவரு கிடைச்சிருச்சு. தீர்வு கிடைச்சிருச்சு. தீர்வு கிடைச்சிருச்சு மகாராஜா. தீர்வு கிடைச்சிருச்சு. உங்க மகன் பக்கத்து விட்டு பொண்ணு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிறந்த வாழ்க்கை துணையா இருப்பாங்க. கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஆனா குருவே, அவங்களுக்கு எங்களுக்கு நடுவுல நிறைய வேறுபாடுகள் இருக்கு. வரதட்சணை எதிர்பார்க்கறீங்களோ? இல்ல குருவே, வியாபாரி அவர்கள் ரொம்ப நல்லவரு. அவர் எப்பவும் வரதட்சணை எல்லாம் வாங்க மாட்டாருன்னு நம்புறேன். இவர் சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா அவர் சொல்றது பொருளாதாரத்தை பத்தி. வியாபாரி அவர்களே, நீங்க உறவுகளுக்குள்ள வியாபாரத்தை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. இல்லனா உங்க மகனோட சந்தோஷம் அவனை விட்டு போயிடும். இப்ப நீங்க ஒரு முடிவெடுங்க. உங்களுக்கு உங்க மகன் சந்தோஷமா இருக்கணுமா வேண்டாமா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எனக்கு என் மகனோட சந்தோஷம்தான் முக்கியம், வேற ஒண்ணும் இல்ல. உங்க பிரச்சனை முடிஞ்சதில்ல. அப்ப நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருங்க. அதாவது உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வரட்டும். அதோட உங்க செல்வத்துல பாதி இங்க வரட்டும். நிச்சயமா குருவே, நான் என் வாக்க மீற மாட்டேன். மகாராஜா, பிரச்சனைக்கான தீர்வை பண்டிதர் ராமகிருஷ்ணர் கொடுத்துட்டாரு. அதனால என்னோட பாதி செல்வத்தை நான் இவருக்கு கொடுக்கறேன். நான் வியாபாரி, நேர்மையானவன். மகாராஜா, இதோ பாருங்க, உங்க முன்னாடியே எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. மகாராஜா பாருங்க, இது கொஞ்சம் கூட சரியில்லை. இல்ல குருவே, இந்த வியாபாரி சொல்றது சரிதான். பிரச்சனைக்கான தீர்வை கொடுத்தது பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான். மகாராஜா, நான் எந்த தீர்வையும் கொடுக்கல. தீர்வு இவங்க கிட்டயே இருந்துச்சு. இவர் என்ன சொன்னாரோ நான் அதை திரும்ப இவர்கிட்டயே கொடுத்துட்டேன். என்னோட சில வார்த்தைகளை சேர்த்தேன். இவ்வளவு நாளா கமல் ராவ் தன்னுடைய வாழ்க்கை துணையை தோழியா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இனிமே மனைவியா பாப்பாரு. வியாபாரி அவர்களே, எனக்கு உங்களுடைய செல்வம் வேண்டாம், அதை நீங்களே வச்சுக்கோங்க. முட்டாள், தானா வர்ற லட்சுமியை எட்டி உதைக்கிறேன். நன்றி பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நன்றி குருவே. அந்த நன்றியை நீங்களே வச்சுக்கோங்க வியாபாரி. இன்னொரு விஷயம், உங்க மகனோட வாரிசுக்காவது ஒரு நல்ல வளர்ப்பை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். முறையா வளருங்க. புரிஞ்சதா? புரிஞ்சது. நீங்க சொன்னது சரிதான் குருவே. ஒரு குழந்தையோட வளர்ப்பு தான் நாளைய தினத்தை, அதாவது எதிர்காலத்தை முடிவு செய்யும். ஆமா மகாராஜா. என்கிட்ட இருக்க எல்லா புது புடவைங்களையும் பந்தயத்துல வைக்கிறேன். நானும் என்கிட்ட இருக்க எல்லா லட்டையும் பந்தயத்துல வைக்கிறேன். யாராலையும் சாரதாவை தோக்கடிக்க முடியாது. நான் என்னோட எல்லா நகைகளையும் பந்தயத்துல வைக்கிறேன். யாராலையும் யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு என்கிட்ட ஜெயிக்கிறதுக்கான பலம் மத்த எல்லார விட ரொம்ப அதிகமா இருக்கு. எனக்கு என் உயிரை விட ரொம்ப பிடிச்ச என்னோட தடிய பந்தயத்துல வைக்கிறேன். கடவுளே, இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது என் குழந்தையோட வருங்காலத்தை நினைச்சு பயமா இருக்கு. இப்ப பந்தயத்துல வைக்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல. எடுத்துட்டு வா. என்னத்த? உன்னோட மணியை எடுத்துக்கொடு. எனக்கு பதிலா நீ அதை பந்தயத்துல வை. சாரதா, நீ எதுக்கு இப்ப என்னோட மணியை கேக்குத? எதுக்குதான்? நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? மகாபாரதத்துல பந்தயத்துக்காக என்னென்ன வச்சாங்கன்னு தெரியாதா? சரியா சொன்ன. சரியான உதாரணம் கொடுத்த. அவங்க தவறுகளால கத்துக்கோ, ஆனா அதை திரும்ப பண்ணாத.
அட அம்மா, நீங்க ரெண்டு பேரும் விளையாடுற விளையாட்டு ரொம்ப பெரிய பாவம். இது வாழ்க்கையே அழிச்சிரும் தெரியுமா? விளையாடும் போது சந்தோஷத்தை கெடுக்காதீங்க. இதெல்லாம் வேணா போய் தர்பார்ல சொல்லுங்க, அங்க உங்களை பாராட்டுவாங்க. ராமா, என்னோட விளையாட்டுக்கு நடுவுல வராத, இல்லனா நான் உன்னையே பந்தயத்துல உட்கார வச்சிருவேன் அப்படின்னு நான் சொல்லல, அம்மா சொல்றாங்க. தெரியும் தெரியும். இங்க பாருங்கம்மா, பிறக்க போற குழந்தையோட வாழ்க்கையை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. இப்படி ஒரு கல்வி, இப்படி ஒரு வளர்ப்பு, சிவ 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 சிவா. ராமா, கவனமா இரு. நான் தடிய பந்தயத்துல தான் வச்சிருக்கேன், இன்னும் நான் அதுல தோக்கல. ஒருவேளை நீ நடுவுல பேசினா இந்த தடியாலே உன்னை அடிச்சிருவேன். ஐயோ கடவுளே, என்னோட மணி எப்படியாவது காப்பாத்திடு. பகவதி அம்மா, என்ன காப்பாத்து. ஜெயிக்க போறது சாரதா தேவி. ஜெய் துர்கா தாயே, உன்னோட குழந்தைய காப்பாத்து. பன்னெண்டுல இருந்து வெறும் 10 தான் கம்மி. அம்மா, நீங்க தோத்துட்டீங்க. நல்லதா போச்சு. பாத்தீங்களாமா, இந்த மாதிரி விளையாட்டுல அந்த தாய் கூட உங்களுக்கு துணையா இருக்க மாட்டா. ஆனா அந்த தாய் எனக்கு துணையா இருந்திருக்கா. இப்ப அம்மாவோட தடி லட்டு ரெண்டும் எனக்கு தான். இது ஏமாத்து வேலை. இந்தா, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. பாத்தீங்களாமா, எவ்வளவு சமத்து குழந்தை. பாத்தீங்களா என் குழந்தை எவ்வளவு அழகா லட்டு சாப்பிடறான் பாருங்க. நீங்க என்னோட லட்டுவை திருடிட்டீங்க. நான் எப்ப திருடினேன்? ஒரு குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய லட்டை மொத்தமா எடுத்து நீயே சாப்பிட்டுட்ட. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? திருட்டு ராமா. என்னது? உன்னோட அப்பாவையே திருடன் சொல்றியா? இரு, உன்னை என்ன பண்ற பாரு. வெளியாளுங்க என் அப்பாவை திருடன் சொல்றதுக்கு முன்னாடி இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வர்றதுக்குள்ள இதுக்கான தண்டனையை நான் உனக்கு கொடுக்கறேன். அம்மா அம்மா, என்ன காப்பாத்துங்க. உன் அப்பாவை அடிக்க வரியா? அந்த கம்பை கீழே போடு. என்னாச்சு? ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டியா? என்னோட வருங்காலத்தை பார்த்தம்மா, அதை நினைக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கும் கவலைப்படாத. கனவை பார்த்து நீ சின்ன வயசுல இருந்தே பயந்துட்டு தான் இருப்ப. சரி, ஒரு விஷயம் சொல்லு, நீ என்ன கனவு கண்ட? அம்மா, நான் கண்ட கனவை பத்தி விடுங்க. நீங்க திரும்ப திரும்ப ஏன் அந்த தடியை காட்டி என்ன பயமுறுத்துறீங்க? இத பார்த்து என்னோட குழந்தை கூட கத்துப்பான். உங்க ரெண்டு பேரோட சேர்க்கையே சரியில்லைன்னு தோணுது. ஆமா லாமா, நீ சொன்னது சரிதான். இவங்க ரெண்டு பேரோட சேர்க்கையே சரியில்லை. நீ எதுக்கும் கவலைப்பட்டது இல்லாமா, என்னோட சேர்க்கை ரொம்ப நல்லது. நான் என் நண்பனோட குழந்தைக்கு எல்லாமே சொல்லி தருவேன். பூஜை பண்றது மன நிம்மதிக்காகவும் வீட்டோட நன்மைக்காகவும் தான். இப்ப இந்த மணியை அடிச்சு அம்மாவோட தூக்கத்தை கெடுக்க வேண்டாம். இந்த மணி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நானே வச்சுக்கிறேன். இப்ப என்ன கனவு கண்ட? வருங்காலத்தோட இன்னொரு கெட்ட கனவு. இல்ல 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 இல்ல, நான் அதை மாத்தியே ஆகணும். கடவுளே, நான் என் குழந்தைய கெட்டதுல இருந்து காப்பாத்தியே ஆகணும். நீ அவனை எங்க கிட்ட இருந்து தூரமாக்கிடுவியா? உங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து இல்ல, எல்லா தவறான விஷயங்கள் கிட்ட இருந்து தூரமா வைக்கணும்னு நினைக்கிறேன். இங்க பாரு சாரதா தேவி, இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாடாத. தினமும் கடவுள் பேரை சொல்லி பூஜை பண்ணு. ஏன், அதனால என்ன ஆக போகுது? அப்படி பண்ணா அவனுக்கு நல்லது நடக்கும், நல்ல கல்வி, நல்ல வளர்ப்பு கிடைக்கும். ஆனா இன்னும் அவன் என் வயித்துல தானே இருக்கான். வெளியே என்ன நடக்குதுன்னு அவனுக்கு எப்படி தெரியும்?
இப்ப எப்படி சொல்லி புரிய வைக்க? உனக்கு தெரியுமா, நாரத முனி பக்த பிரகலாதனுக்கு கர்ப்பத்திலே ஸ்ரீ நாராயணனுடைய பெருமையை சொன்னாரு. அதனாலதான் அவரு பிறக்கும் போது நாராயண பக்தரா பிறந்தாரு. புரியுதா? அதுக்கு எல்லாமே தெரியும். அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு, கேட்டுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, புரிஞ்சுக்குது. வாரிசு அம்மாவோட வயித்துல இருக்கும் போதே எல்லாத்தையும் கத்துப்பான், எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான். சாரதா, ஏதோ ஆச்சு. நீங்க சொல்றது உண்மைதான் நினைக்கிறேன். சரிதானே? சரிதானே? நினைக்கிறதெல்லாம் இல்ல, நான் சொல்றது உண்மைதான். அப்படின்னா இப்ப நான் கேக்குறத என்னோட குழந்தையும் கேட்டுட்டு இருக்கா? ஆமா, அப்பதான் வயித்துக்குள்ள இருக்கும் போதே அதுக்கு நல்ல கல்வி கிடைக்கும். அம்மா, நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா வேத புத்தகங்களும் எங்க? சீக்கிரம் வெளியில எடுங்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? மத்த பழைய பொருட்களோட சேர்த்து அதுவும் எங்கயாவது பரண் மேல இருக்கும்னு நினைக்கிறேன். பரண் மேலையா? தாயே, ஒரு பண்டிதனோட வீட்டுல புத்தகங்களுக்கு இந்த நிலைமையா? பிறக்க போற என் குழந்தைய காப்பாத்துங்கம்மா. ராம 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 ராமா, அறிவு கொடுக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் இப்படி பழைய பொருட்களோட வச்சிட்டீங்களா? இது ஒரு வித்வான் பண்டிதரோட வீடுன்னு யாராவது சொல்லுவாங்களா? நான் இல்ல, சாரதா தான் வச்சா. அம்மா எப்படி சைகை கொடுத்தா நான் குரல் கொடுக்கறேனோ அதே மாதிரி நான் என்ன பண்ணணும்னு அம்மா சொல்வாங்க. அவங்க சொல்றதை நான் செய்வேன். பாத்தியா, திரும்பவும் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் குறை சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாரு சாரதா, இந்த விஷயம்லாம் நம்ம குழந்தைக்கு கொஞ்சம் கூட நல்லதில்ல. சரி சரி ராமா, முதல்ல மேல இருந்து வேத புத்தகங்களை கீழே இறக்கி வை. அதுக்கப்புறம் நாங்களும் அறிவு வளர்த்துக்கிறோம். இப்ப நான் கீழே எப்படி இறங்குவேன்? எதுக்காக இப்படி கத்துற? நாங்க என்ன இங்க லட்டு சாப்பிட்டுட்டு சும்மா நிக்கிறோமா? நாங்க இங்க சந்தோஷமா இருக்கோம். நீ மட்டும் என்னமோ மேல ஏறி மாட்டிக்கிட்டியா என்ன? எதுக்கும் பயப்படாத. மேலையும் உன்னோட வீடுதான். நிம்மதியா தேடு. ஆனா சாரதா, நான் எப்படி கீழே இறங்குறது? அட, நீங்க எதுக்கு என்ன கத்துறீங்க? மேல நீங்க மாட்டிட்டு இருக்கிறது என்னால இல்ல, இந்த ஏணியால தான். முதல்ல கீழே இறங்குங்க, ஏணிய சரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் இறங்கி வாங்க. சரி, புத்தகங்களை கீழே போடுங்க. உன்னோட மகனும் பிரகலாதன் மாதிரி தான் பிறப்பான். அம்மா, ஏய், அட நில்லுங்க. என்னை விட்டுட்டு எங்க போறீங்க? அட நில்லுங்க. நான் என்ன பண்றது? சுவாமி, நீ உன்னோட பூஜையை நிறுத்த வேண்டாம். ஏதோ எனக்குள்ள தோணுச்சு, அதை வாயால சொல்லிட்டேன். அத நானே பாத்துக்கிறேன். குருஜி, இன்னைக்கு திடீர்னு எதுக்கு உங்களுக்கு பக்தர் பிரகலாதன் ஞாபகம் வந்துச்சு? பண்டித ராமகிருஷ்ணனோட வாரிசு. குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணரோட குழந்தை இன்னும் பிறக்கவே இல்ல, பிறக்க போகுதே. என் மனசுல இப்ப ஒரு யோசனை வந்திருக்கு. எப்படி நாரதர் வயித்துல இருந்த பிரகலாதனுக்கு கர்ப்பத்திலேயே பயிற்சி கொடுத்தாரோ, அதே மாதிரி நானும் ராமகிருஷ்ண குழந்தைக்கு கொடுக்க போறேன். பிறக்கும் போதே அந்த குழந்தை நாராயணரோட பக்தனாவே பிறந்தார். குருஜி, நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய குழந்தைய பிரகலாதர் மாதிரி கடவுள் நாராயணரோட பக்தரா ஏன் மாத்தணும்னு நினைக்கிறீங்க? நாராயணனோட பக்தனா இல்ல, நான் அந்த குழந்தைய ராஜகுரு தத்தாச்சாரியாரோட பக்தனா மாத்துவேன். உங்களோட பக்தனா? ஆனா அது எப்படி குருஜி? அன்பே வருணமாலா, சொல்லுங்க சுவாமி. உன்னை நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும். ஒருவேளை நான் உனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பை மனப்பூர்வமா கண்ணுங்கருத்துமா நிறைவேற்ற உன்னால முடியுமா? சுவாமி, உங்களோட ஆசைதான் எனக்கான ஆணை, உங்க ஆணைதான் என் வாழ்க்கை. நீங்க எனக்கு ஆணை இடுங்க. அப்ப கவனமா கேட்டுக்க.
இன்னையிலிருந்து நீ பண்டித ராமகிருஷ்ணர் வீட்டுக்கு போய் பிறக்க போற அவர் குழந்தைக்கு கர்ப்பத்திலேயே பயிற்சி கொடுக்கணும், கதை சொல்லி வளர்க்கணும். நிச்சயமா சுவாமி. ஆனா எந்த கதை? எனக்கு தான் பல கதைகள் தெரியுமே. குருமாதா, நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த விஜயநகரம் முழுக்க நம்ம குருஜியை தவிர வேற யாரோட கதை சிறந்த கதையா இருக்க முடியும் சொல்லுங்க. சரியா சொன்னீங்க. உங்களை போல சிறந்தவர் கதையை கேட்டதுக்கு அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணரோட குழந்தை புனிதமாயிடும் சுவாமி. அதோட இந்த வேலைய நானே நேரடியா செய்வேன். புறப்படு வரணுமலா. இனி பண்டிதர் ராமகிருஷ்ணன் வீட்டு மூல முடுக்கெல்லாம் இந்த தத்தாச்சாரியார் பேர் தான் ஒலிக்கணும். அதன் பலாபலனா அந்த குழந்தை பிறக்கும் போதே எல்லாரும் சொல்லணும், பாருங்க பாருங்க பாருங்க, தத்தாச்சாரியாரோட அசல் பக்தன் பிறந்திருக்காங்க. நிச்சயமா சுவாமி. இதுக்கப்புறம் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான் முதல் மனுஷனா இருப்பான். அதாவது தன்னோட எதிரிய தன்னோட வீட்டிலேயே வச்சு வளர்க்கறதுல. அட கடவுளே, என்னோட வீட்லயே என்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அட அம்மா அம்மா, சாரதா, டேய் குண்டப்பா, யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க. என்னது இது? உன்னோட நலக்காணி. டேய் குண்டப்பா, இந்த தலகாணியை வச்சு நான் எப்படி கீழே இறங்குவேன்? லாமா, இது நீ கீழே இறங்கறதுக்கு இல்ல, அங்கே பத்து தூங்கறதுக்கு. கீழே இறங்கறதுக்கு வலிக்கு எதுக்கிற வரைக்கும் அந்த நலக்காணியை வச்சுட்டு தூங்கிடு. எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காத. எல்லாரையும் கஷ்டப்படுத்துறேனா? நான் கீழே வந்தேன்னு வச்சுக்கோ, நீ நேரம் மேலதான் போவ. என் கையில இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உன்னோட குழந்தைக்கு இந்த மாதிரி வளர்ப்பு தான் குடுப்பியா? ரொம்ப மோசம் நீ. சீ 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 லாமா. சீ. சரி சரி, புரியுது. இங்க பாரு குண்டப்பா, இங்க பாரு. இன்னைக்கு உன் நட்பை காட்ட வேண்டிய சரியான நேரம். இங்க பாரு, ஒண்ணு பண்ணு. அந்த ரெண்டு பெண்மணிகளும் பிறக்க போற என் குழந்தையோட வருங்காலத்தை கெடுக்க மாட்டாங்கல்ல, போய் பாரு. லாமா, 2 இல்ல 3 பெண்மணிகள். மூணாவது யாரு? கோல்மாதா. என்னது? சாரதா, இவ்ளோ புத்தகங்களா? புத்தகங்கள் தான். இந்த மாதிரி நேரத்துல நான் நிறைய புத்தகங்கள் படிக்கணும்னு ராமா சொல்லியிருக்காரு. அதனால நான் எல்லா கடவுளோட புத்தகத்தையும் இங்க வச்சிருக்கேன். கடவுளோட கதையை தவிர வேற என்ன கதை நல்லதா இருக்க முடியும்? நானும் இங்க உனக்கு கடவுளுடைய கதைகளை சொல்லலான்னு தான் வந்தேன். அப்படியா? என்ன கடவுளோட கதைங்க? ஸ்ரீ மகாகுரு தத்தாச்சாரியாரோட கதை. என்னாச்சு சாரதா? எட்டி ஒதுக்குது. ஒருவேளை குழந்தைக்கு இந்த பேர் பிடிக்கல போல இருக்கு. சாரதா, ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, உன் குழந்தை என் சுவாமியோட பேரை கேட்ட உடனே உற்சாகமாயிட்டான் போல. ஆகாம என்ன பண்ணுவான்? என் சுவாமி ஒரு பெரும் அவதாரம். திரும்பவும் எட்டி ஒதுக்குது. ஏதோ தப்பா இருக்கு. தப்பா இருக்கா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க வாயாலே உங்க புருஷனை பத்தி புகழ்ந்து பேசுறது இது நல்லது இல்லல்ல. ஐயா, நம்மோட குழந்தை எப்பயோ தப்பிச்சிச்சு. சாரதா, அப்ப நான் உனக்கு வேற என்ன சொல்லட்டும்? எனக்கு தெரியாத ஏதாவது விஷயம் சொல்லுங்க, சுவாரஸ்யமா. நான் ஒன்னு கேள்விப்பட்டேன். மகாராணி திருமலம்பாக்கும் மகாராணி சின்னாதேவிக்கும் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்காமே. இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் சரியாதான் நடக்குது. ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் இருக்கும்ல? சிவ 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 சிவா. சாரதா, இந்த சமயத்துல இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டா உன்னோட குழந்தையும் அதே மாதிரி தான் பிறக்கும். அது என்னன்னா, ரொம்ப நாளா நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி பேசவும் இல்ல, எதையும் கேட்கவும் இல்ல. அதனால எனக்கு சரியா பசிக்கல, தூக்கமும் வரல. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.